அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில தனுசு ராசியாக இருக்கீங்க அல்லது தனுசு லக்னமாக இருக்கீங்கன்னாக்க அந்தரங்க வாழ்க்கை இப்படித்தான் என்ற தலைப்புல தான் பார்க்க போறோம். அதாவது அன்பு, காதல், காமம், குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு பொது பலனா பார்க்கலாம். இந்த தனுசு என்பது காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் பாவகம், பாக்கியஸ்தானம். இந்த வீட்டின் அதிபதி குரு பகவான். இங்க பாத்தீங்கன்னாக்க உத்திராடம் ஒரு பாதம், மூலம் நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கும், பூராடம் நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கு. பொதுவாகவே தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு காமம் சற்று கூடுதலாக இருக்கும். ஆனா வெளியில பார்க்கும்போது அதை தெரியாது. இது ஒரு பொது பலனா சொல்லணும்னாக்க இவங்க அன்பு காட்டுறதுலயும் அதிகமாகவே காட்டுவாங்க. ஆனா வெளிப்பார்வைக்கு அது தெரியாது. வெளிப்பார்வைக்கு ஒரு ஈகோவா இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நாமளா வாலண்டரியா பேசினதா அவங்க பேசுற மாதிரி இருப்பாங்க. ஆனா மனசுக்குள்ள ஒரு அன்புக்காக இயங்குவாங்க, அன்பு காட்டக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அதே போல காமமும் அதிகமா இருக்கும். ஆனாலும் அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இந்த தாம்பத்திய சுகம் என்பது பாத்தீங்கன்னாக்க இவங்களுக்கு கிடைத்ததா அல்லது திருப்தியான சூழ்நிலையில இருக்கா அப்படின்னாக்க அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். அதுவும் குறிப்பாக மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப அஃபெக்ஷனேட்டா இருப்பாங்க, நிறைய பற்று வைப்பாங்க. அதே போல சின்ன வயசுலயே இவங்க கல்யாணம் பண்றாங்கன்னா அது காதல் திருமணமா இருக்கும், இல்லைன்னா திருமணம் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆயிட்டே இருக்கும். திருமண வாழ்க்கையிலையும் குறிப்பா கடந்த காலங்கள்ல இந்த 7 சனி காலகட்டத்துல நிறைய பாதிப்புகள், பிரிவுகள் ஏற்பட்டிருக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேர் டிவோர்ஸ் அல்லது பிரிந்திருக்கிறது, வாழ்க்கை துணையரோட கருத்து வேறுபாடோடு இருக்கிறது. இந்த நிலையில இருந்ததுனால அவர்களுக்கு அந்த தாம்பத்திய சுகம் என்பது பெரிதாக இல்லை அல்லது சரியாக கிடைக்கவில்லை என்றுதான் சொல்லணும். கடந்த காலமாவே பாத்தீங்கன்னா மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஈவன் ஒரு லவர்ஸா இருக்காங்க, ஒரு அஃபெக்ஷனேட்டோட இருக்காங்க ஒருத்தர் மேலன்னா கூட அந்த ரிலேஷன்ஷிப் பிரிவுகளை சந்திச்சிருப்பாங்க. அதனால மன உளைச்சலோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இப்பவும் இருக்கு. அதே போல பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க இவங்களுக்கு ரொம்ப பாசம் வைப்பாங்க, எதிர்பார்ப்பாங்க. அதே சமயத்துல இவங்களுக்கு தாம்பத்திய சுகமும் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவர்கள் தான். இவர்களுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு திருமணம் ஆகுறதுல சீக்கிரமா திருமணம் பண்ணா அது காதல் திருமணமே ஆயிடுது, லேட்டாகவும் சில பேருக்கு ஆகுது. ஆனா புராண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்க அவங்களுடைய கலஸ்தர ஸ்தானம் சரியில்லை, 7ஆம் அதிபதி சரியில்லைனாக்க வாழ்க்கை துணை விட்டு இன்னொரு தொடர்புகளோ அல்லது இருதாரமோ ஏற்படக்கூடியதாகவே அமைந்து விடுகிறது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை இவங்களுக்கு தியாக மனப்பான்மை இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும். அதாவது இவங்க தன்னுடைய சுக போகங்களை எல்லாம் மறைத்து அல்லது அதை இழந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும், வாழ்க்கை துணையோரை காப்பாற்றணும், பிள்ளைகளை காப்பாற்றணும் என்ற ஒரு போராட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள். அதனால பாத்தீங்கன்னாக்க உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் ஆகிறது லேட்டு, திருமண வாழ்க்கைக்கு பிறகும் அவங்க குடும்ப சூழலிலேயே சிக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்க குடும்ப வாழ்க்கையில கருத்து வேறுபாடு, பிள்ளைகளால மன வருத்தம், பொருளாதார ரீதியாக பண கஷ்டங்கள், தொழிலையும் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும். சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்க ஒரு சலிப்பான ஒரு சூழ்நிலை தான் தனுசு ராசி நண்பர்களுக்கு. அதுல தனுசு லக்னமாக இருக்காங்கன்னா உடல்நல கோளாறுகள் சில நேரங்கள்ல கடந்த ஆண்டுகளில் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கி இருக்கோம் அல்லது உடல்நல சின்ன சின்ன தொந்தரவுகளால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த நிலையில இந்த தாம்பத்திய சுகம் என்ற அந்த பாயிண்ட்டுக்கே போக முடியாத மாதிரி கூட சில பேருக்குலாம் இருந்திருக்கும். அதை பத்தி யோசிக்க கூட முடியாத மாதிரி சூழ்நிலைகள் சில பேருக்கு இருந்திருக்கும். சில பேருக்கு தொழில் ரீதியான பாதிப்புகளால ஒரு குடும்பத்தை விட்டு வேற ஊர்ல அல்லது வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை அல்லது வாழ்க்கை துணை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையினால அந்த தாம்பத்திய சுகமே இல்லை அப்படின்ற சூழ்நிலையில தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கூட அதற்கான வாய்ப்புகள் இல்லாம இருந்திருக்கும். அதே போல ஜென்ரலா சொல்ல போகும்போது இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் கணவன் மனைவி பிரியாம இருக்கிறாங்கன்னா கூட இவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்குன்னா கூட இவங்களுடைய வாழ்க்கை துணைவர் அதற்கு உடன்படாம இருப்பாங்க. அல்லது இவருடைய வாழ்க்கை துணைவர் பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு வகையில உடல்நலத்துல பாதிப்பு அல்லது வாழ்க்கை துணைவரும் இவருமே உடன்பட்டாலும் சூழ்நிலை அமையாம இருக்கக்கூடிய சூழ்நிலை. தனுசு லக்னத்துக்கு 7ஆம் பாவகம் என்பது மிதுனம், மிதுனத்தின் அதிபதி புதன். இங்க பாத்தீங்கன்னாக்க குரு பகவான், அதாவது தனுசு லக்னத்துக்கு அதிபதி குரு. அப்போ பாத்தீங்கன்னாக்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் ஆயிட்டே இருக்கும். நான் பெரியவரா நீ பெரியவரா அப்படின்ற அந்த ஈகோ கிளாஷ் ஆகிறதுனாலயே திருமண வாழ்க்கையில ஒரு தாம்பத்திய சுகம் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை
இவர்களுக்கு பெரும்பாலும் இருக்கு. ஆனா எதிர்பார்ப்பு இருக்கு, எண்ணம் இருக்கு, முடியும், எல்லாமே ஓகே. ஆனா அதற்கான சூழ்நிலை என்பது இவர்களுக்கு அமையாமல் அல்லது வாழ்க்கை துணைவர் அதற்கு உடன்படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையே கடந்த காலமாகவே இருக்கு. மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்க இதுல குறிப்பா இந்த ஏழரை சனியில பாதசனி நடக்கக்கூடிய காலகட்டத்துல திருமண வாழ்க்கையில நிறைய பேர் பிரியறாங்க அப்படின்னாக்க அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க திருமண பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்துட்டு 10க்கு 8 10க்கு 9 இருக்கு, திருமணம் செய்தா சிறப்பாக இருப்பாங்கன்னு முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணதுதான். இப்போ திருமணம் பண்ணும் போது வாழ்க்கை துணைவராக வரக்கூடிய அந்த வரனுடைய ஜாதகத்தையும் ஆய்வு செய்யணும். அதாவது 12ஆம் பாவகம், 4ஆம் பாவகம் இதெல்லாம் நம்ம ஆய்வு செய்து 7ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாரு, 7ஆம் பாவகம் எப்படி இருக்கு, 5க்குரியவன் எப்படி இருக்கிறாரு, 5ஆம் பாவகம் எப்படி இருக்குன்ற விஷயம் எல்லாம் தெரிந்துகிட்டு கல்யாணம் பண்ணும் போது அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்ல சிறு சிறு பிரச்சனைகள் சண்டைகள் வந்தாலும் அவர்கள் பிரிவதில்லை. பணம் இல்ல, வேலை இல்ல, பொருளாதார பிரச்சனை அப்படின்னு டிவோர்ஸ் போறவங்க ரொம்ப குறைவுதான். மேக்சிமம் தாம்பத்திய சுகம் இல்ல, மகிழ்ச்சியான வாழ்க்கை இல்ல, இன்னும் நேசிக்கல, அன்பு காட்டல, குடும்பத்துல சண்டை பிரச்சனை அல்லது வேற ஒருத்தரோட தொடர்பு, இதனாலதான் டிவோர்ஸ் அதிகமாகிறதே காரணம். இந்த வேற ஒருத்தரோட தொடர்பு ஏன் ஏற்படுதுன்னா இங்க வந்து பிரச்சனைன்னு அர்த்தம். குடும்ப வாழ்க்கையில அவருக்கு ஏதோ ஒரு வகையில பிரச்சனை இருக்கு. அப்ப ஏன் பிரச்சனை ஆகுது? காரதோஷம் அல்லது கலசர தோஷம் அவங்க ஜாதகத்துல இருக்குன்னு அர்த்தம். அப்போ அவங்க வந்து அப்படிப்பட்டவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னாக்க வேற தொடர்புகளோ வேற உறவுகளை நாடி போகக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த லக்னத்துக்கு 12ஆம் பாவகம்னு சொன்ன இந்த 12ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அடிப்படையிலையும் ஒவ்வொருத்தருடைய தாம்பத்திய வாழ்க்கை என்பது மாறுபடும். பொதுவாகவே தனுசு லக்னத்துக்கு தனுசு ராசிக்கு 12ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய், அதாவது விருச்சிகம். அதனால இவங்க எதுலையும் கொஞ்சம் நாட்டம் இருக்கும், ஃபோர்ஸாவும் இருப்பாங்க. பட் 7ஆம் அதிபதியாக வரக்கூடியது வந்து புதன். புதன் வந்து பாதகாதிபதியாக வர்றதுனால ஏதோ ஒரு வகையில கருத்து வேறுபாடு அல்லது ஒரு ஈகோவோடு இருக்கிறதுனால யார் பெரியவர்ன்றதுனால அந்த தாம்பத்திய சுகம் என்பது இவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. இப்ப வந்து 12ஆம் பாவகத்துல செவ்வாயே ஆட்சி பெற்று இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒருத்தருடைய ஜாதகத்துல, அவர்களுக்கு எண்ணங்கள்லாம் அதிகமாக இருக்கும், காம எண்ணங்கள் சற்று அதிகமாகவே இருக்கும். ஒருத்தருடைய ஜாதகத்துல செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று இருந்தாக குறிப்பா அவர்களுக்கு சற்று காம எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். ஆனா அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய அந்த ஜாதகத்தை இணைக்கும் போது மட்டுமே அந்த திருமண வாழ்க்கை பிரியாம இருக்கும். அப்படி இல்லைனாக ஒரு சாதாரணமான ஒரு ஜாதகத்தை அதற்கு இணைக்கும் போது வேரியேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. அதாவது நீசம் பெற்ற செவ்வாய் உள்ள ஒருத்தர் இணைச்சாங்கனாக்க நிச்சயமா பிரிவுகளை ஏற்படுத்திடும். அதே போலதான் இங்க செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்க ஒருத்தருடைய ஜாதகத்துலன்னா அவங்களுக்கு எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். அதே போல இந்த 12ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்கும்போது திருமண வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்கும். அதனால வந்து பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து வெளியில சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது திருமணத்துக்கு மீறிய உறவு, ஏதோ ஒரு வகையில் எதிர்காரம் ஏற்படுறது, இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த 12ஆம் பாவகத்துல குரு பகவான் இருக்கிறாருனாக்க ஒரு ஆவரேஜான காமம் தான் இருக்கும். வெளிநாட்டுல போய் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பொருளை தேடி போகக்கூடிய சூழ்நிலை தான் மிக அதிகமாக இருக்கும். பண தேடல்கள் அவங்க கிட்ட அதிகமா இருக்கும். தான தர்மம் செய்வாங்க, தாராள குணம் இருக்கும். இந்த குரு இருந்தாலும் தாம்பத்திய சுகன்றது ஒரு ஆவரேஜா தான் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே போலதான் சுக்கிரன் இருக்குனாக அவர்களுக்கு தாம்பத்திய ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். அந்த விஷயத்துல நாட்டம் இருக்கும், எதிர்பாலினுடைய அஃபையரும் வரும். ஏதோ ஒரு வகையில எதிர்பாலினர்கிட்ட ஒருத்தர்கிட்ட பழகிட்டு இருப்பாங்க. ஒரு ஆண் இருந்தா பெண்ணுகிட்ட, ஒரு பெண்ணா இருந்தா ஒரு ஆணுகிட்ட பழகிட்டு இருப்பாங்க. திருமண வாழ்க்கையும் அவங்களுக்கு சரியில்லை அப்படின்னும் போது அந்த எக்ஸ்ட்ரா அஃபேர்ஸ், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அவர்களுக்கு ஏற்படும். அதே புதன் சுக்கிரன் சேர்ந்து இருக்குன்னா அவங்களுக்கு இன்னொரு அஃபையர் ஏற்படுறதுக்கான வாய்ப்போ அல்லது ஒரே நேரத்தில் இருவருடன் சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலையோ அவர்களுக்கு ஏற்படுது. அதே புதன் மட்டுமே இருக்கிறாரு அப்படின்னாக்க திருமணம் தாமதமாகும். அதே போல திருமண வாழ்க்கையிலையும் சில கருத்து வேறுபாடு பிரச்சனைகளா இருக்கும். ஏன்னா புதன் மட்டும் தனித்திருந்தா கூட பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. அதே கூட வந்து சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கமா இருக்குன்னாக்க திருமணம் டிலே ஆகும். அந்த தாம்பத்திய சுகம் கிடைக்கிறதுக்கு சூழ்நிலையே இல்லாம இருக்கும். அதாவது வாழ்க்கை துணைவர் வந்தாலும் அவர்கள் விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இவர் ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சோ இதனால வந்து சரியான அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது இவங்களுக்கு அமையாமையே இருந்துகிட்டு இருக்கும். மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்க இதற்கெல்லாம் விதிவிலக்கு உண்டு. சப்போஸ் வந்து புதன் இருக்காரு, தனித்து இருக்கிறாருன்னா கூட ஒரு குரு பார்வை இருந்தா அவங்க நல்லாவே இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கையில தாம்பத்திய சுகம்லாம் நல்லாவே இருக்கும். இப்ப செவ்வாய் இருக்கிறாங்கன்னா செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்குனாக்க அவங்க வந்து ஒழுக்கமானவர்களாகவும் இருப்பாங்க. அதே போல தன்னுடைய வாழ்க்கை துணைவர்கிட்ட மட்டும் அந்த எதிர்பார்ப்பை அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க. இது மாதிரி விதி விலக்குகளும் இருக்கு. விதிகள் ஒன்று இருந்தால் விதி விலக்குகளும் இருக்கும். அதுபோலதான் சூரியன் இருந்தாக லக்னத்துக்கு 12ஆம் பாவகம் அல்லது ராசிக்கு 12ஆம் பாவகத்துல சூரியன் இருக்குன்னு வச்சுங்களேன்,
அவங்களுக்கு விழித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ராத்திரி எல்லாம் முழிச்சுட்டு வேலை பார்க்கணும், அல்லது மன அழுத்தம் இருக்கும், தனித்து இருப்பாங்க, தாம்பத்திய சுகம் கிடைக்காம இருக்கும். அதே போல அந்த இடத்துல 12ஆம் பாவகத்துல சனி இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த சனி 12ஆம் பாவகத்துல இருந்தாலும் இந்த செவ்வாய் வீட்டுல சனி பகை, அதனால பாத்தீங்கன்னா ஃபேமிலி அமையறது லேட் ஆகும், குடும்பம் அமையறது லேட் ஆகும். அவர்களுக்கும் திருமண வாழ்க்கையில பிரச்சனை, பிரிந்து இருக்கிறது, அதனால ஒரு மகிழ்ச்சியற்ற சூழ்நிலைகள்லாம் இவங்களுக்குமே இருக்கு. அந்த தாம்பத்திய சுகன்றது இவங்களுக்கும் கிடைக்காம இருக்குது. அதே போல சின்ன சின்ன உடல்நல குறைவு. இப்ப பாத்தீங்கன்னா 12ஆம் பாவகத்துல ராகு இருக்கிறாருனாக அவர்களுக்குமே கூட சில பிரச்சனை இருக்கும். ராகுக்கு அசுப தொடர்புகள், சனி அல்லது செவ்வாயோட தொடர்பு இருக்குன்னா இங்க நீச ராகுவா போயிடுறாரு. அதனால சரியான அந்த தாம்பத்திய சுகம் என்பது அமையாம இருக்கும். அமைந்தாலும் அவங்க ஏதோ ஒரு வகையில அப்பப்போ சில பிரிவுகள், அதாவது ஒன்னாவே இருந்தா கூட பெருசா மகிழ்ச்சியான சூழ்நிலை இல்லாம தனித்து இருக்கிறது, ஒரே வீட்லயே தனித்து இருக்கிற மாதிரி சூழ்நிலையும் இருக்கும். கேது இருந்தாக 12ஆம் பாவகத்துல இங்க உச்ச கேதுவா போயிடுறாரு. அதனால இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு தாம்பத்திய சுகம் ஏதோ ஒரு வகையில கிடைக்கும். திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியாவே இருப்பாங்க, அதற்கு சுப தொடர்பு இருந்தா ஹாப்பியாவே இருப்பாங்க. ஆனா இந்த கேதுவுக்கும் செவ்வாய் போன்ற கிரகங்கள், சூரியன் போன்ற கிரகத்தோடு இருக்கு, பாவ தொடர்புகோடு இருக்கு, சனியோட இருக்குன்னாக அப்போ அந்த தாம்பத்திய சுகத்துல சில பிரச்சனைகள், பிரிவுகள்லாம் இருக்கும். அதே கேது புதன் சேர்ந்து இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த 12ஆம் பாவகத்துல அவங்களுக்கு பாத்தீங்கன்னா காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகி பிரியுறது, அல்லது காதல் இருந்து அதுல பிரியுறது, அது சரியான ஒரு மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தும். கடன் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், உடல்நல தொந்தரவுகள் ஏதாவது ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு கிரகங்களை வைத்து நம்ம 12ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை வைத்து அல்லது கிரக சேர்க்கைகளை வைத்து நாம அந்த அயன சயன ஸ்தானம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டாக, சப்போஸ் இங்க ஒரு பாவ கிரகம் இருக்குன்னு வச்சுங்களேன், சூரியன் இருக்கு லக்னத்துக்கு 12லன்னாக்க நீங்க திருமண பொருத்தம் பார்க்கும்போது நீங்க பார்க்கக்கூடிய வரனுக்கு அந்த 12ஆம் பாவகம் சுத்தமாக இருக்கான்னு பாத்துங்க, அவ்வளவுதான். அந்த இடத்துல சுபகிரகம் இருந்தா ஓகே, இல்லைன்னா சுத்தமா இருந்தா பிரச்சனையே கிடையாது, எந்த கிரகமும் இல்லைனாக அதை இணைக்கலாம். சோ அவருக்குமே சனி இருக்கு அல்லது செவ்வாய் இருக்குன்னாக்க அவங்க 2 பேரும் பிரிந்து விடுவார்கள், சரியான தாம்பத்தியம் கிடைக்காம இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு யோனி பொருத்தம்னு இருக்கு நட்சத்திர பொருத்தத்துல. சப்போஸ் யோனி பொருத்தம் இல்லைன்னா கூட கல்யாணம் பண்ணலாம். ஆனா இந்த அயன சைனஸ்தானத்துல என்ன கிரகம் இருக்கு அதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி மேட்சிங் பண்றது நல்லது. அதே போல பாத்தீங்கன்னாக்க 4ஆம் பாவகம், இந்த 4ஆம் பாவகம் என்பது கற்புஸ்தானம், ஒழுக்கஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தனுசு ராசி, தனுசு லக்னத்துக்கு 4ஆம் பாவகம் என்பது மீனம், இதுவும் குருவோட வீடு. அதனால பாத்தீங்கன்னாக்க மேக்சிமம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க ஒழுக்கமாகவே இருப்பாங்க, தன்னுடைய குடும்பத்துக்காக வாழக்கூடியவர்கள் தான். அதுல விதி விலக்குகள் என்பது அங்க இருக்கக்கூடிய கிரகங்களை வைத்து. சப்போஸ் 4ஆம் பாவகத்துல சனி இருக்கு, வக்கரமாயிருக்கு, செவ்வாயோட பார்வையில் இருக்கு அப்படின்னாக்க அவர்களுக்கு இருதாரம் ஏற்படலாம், அல்லது குடும்பத்தை விட்டு தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதே போல காதல் ஏற்பட்டு பிரியக்கூடிய வாய்ப்பு, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த 4ஆம் பாவகத்துல சனி இருந்தா ஊர் விட்டு ஊர், வெளிநாட்டுல வாழக்கூடிய சூழ்நிலை அல்லது வெளி ஊர்ல வாழக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு ஏற்படும். அதே போலதான் ராகு இருந்தாலும் 4ஆம் பாவகத்துல அந்த ராகு பாத்தீங்கன்னா அலைச்சலையும் பயணத்தையும் கொடுப்பாரு, சுகத்தை கெடுப்பாரு. ஆனா வேற ஒரு சுகத்தை அடைய வைக்க சூழ்நிலையும் ஏற்படும். பாவ தொடர்போடு இருக்கு, சனி பார்வையில் இருக்குன்னாக இருதாரத்தை ஏற்படுத்தி விட்டுரும். 7ஆம் அதிபதியும் கெட்டு இருக்கணும், 7ஆம் அதிபதி வக்கரம் ஆயிட்டாரு, ராகு 4ஆம் இடத்துல சனி பார்வையில் இருக்குன்னா அவங்களுக்கு 2 தாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். இந்த 4ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த செவ்வாய் குரு பார்வையிலையோ அல்லது சுப கிரகம், அதாவது வளர்பிறை சந்திரன் அல்லது பௌர்ணமி சந்திரனோட பார்வையில செவ்வாய் இருக்குன்னா அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய அளவுக்கு செவ்வாய் தோஷம் ஆக்டிவேட் ஆகாது. இல்லைனாக பாவ தொடர்புகளோட 4ஆம் பாவகத்துல செவ்வாய் இருந்தாலும் அது செவ்வாய் தோஷம் மாதிரிதான். அப்போ அதிக எதிர்பார்ப்புகள் வாழ்க்கை துணை விட்டு எதிர்பார்ப்பாங்க. அது எல்லாமே தாம்பத்திய சுகம், மற்ற பொருளாதார உதவிகள் எல்லாமே அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனா அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாம இருக்கும். அதனால திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மேலும் வாழ்க்கை துணைவருடைய உறவுகள் வகையில பகை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அவர்களுக்கு உண்டு. அதே சுப தொடர்பு இருந்தா விதிவிலக்கு இருக்கு. 4ஆம் பாவகத்துல சுப கிரகமே இருக்குன்னாக, அதாவது குரு இருக்கிறாருன்னா பிரச்சனை கிடையாது, அவங்க நல்ல ஒழுக்கமா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க, தவறான வழியில போக மாட்டாங்க. என்னதான் பிரச்சனை இருந்தா கூட, 7ஆம் அதிபதி கெட்டு இருந்தா கூட 4ஆம் பாவகத்துல குரு இருக்கிறாரு அல்லது 9ஆம் பாவகத்துல குரு இருக்கிறாருன்னு வச்சீங்களேன், அவர்கள் பொதுவாகவே ஒழுக்கமானவர்களாக இருப்பாங்க. 4ஆம் இடத்துல சூரியன், ராகு, கேது, சனி போன்ற கிரகங்கள், செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருந்து பாபத்துவமாக இருக்குன்னாக நிச்சயமாக அவர்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். மேரேஜ் லைஃப்லயும் பிரச்சனை இருக்கு.
அவருக்கு 7ஆம் அதிபதியும் கெட்டு இருக்காரு, 12ஆம் பாவகத்திலையும் பாவகிரகம் இருக்குன்னாக எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் எல்லாம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ அதுக்கு தகுந்த ஒரு சரியான இணைவை இணைக்கும் போது அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படாது. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.